வணக்கம் மக்களே! தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் மக்களே! பேங்க் அக்கவுண்ட் வைத்திருப்பவர்களுக்கு அலர்ட் மக்களே! அனைத்து பொதுமக்களும் காணொளிய கடைசி வரைக்கும் பாருங்க. தமிழக மக்களுக்கு அவசர அறிவிப்பு ஒன்று வந்திருக்கிறது. காணொளிய கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவல் போடக்கூடிய நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்தியாவில் வங்கி கணக்குகள் விதிகள் ரிசர்வ் வங்கியால் கடுமையாக ஒழுங்குபடுத்தப்படுகின்றது என்றே கூறலாம் மக்களே. வங்கிகள் அடிக்கடி பல்வேறு மாற்றங்களை செய்து வருகின்றன. இந்த வங்கிகள் 2 ஆண்டுகளுக்கும் மேலாக செயலற்ற வங்கி கணக்குகளை மூட உள்ளது அப்படின்ற மாதிரி தற்போது ஒரு அறிவிப்பு வந்திருக்கிறது மக்களே. வாடிக்கையாளர்கள் தங்களுடைய கணக்குகளை செயலில் வைத்திருக்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளது. இந்தியாவில் வங்கி கணக்கு விதிகள் வெளிப்படைத்தன்மை அது மட்டுமில்லாமல் பாதுகாப்பு மற்றும் நிதி உள்ளடக்கத்தை உறுதி செய்வதற்காக இந்திய ரிசர்வ் வங்கியால் RBI ஒழுங்குபடுத்தப்படுகிறது மக்களே. அது மட்டும் இல்லாமல் வங்கி கணக்கை திறக்க முகவரி சான்றுடன் பேன் கார்டு, ஆதார் அட்டை, பாஸ்போர்ட் அல்லது வாக்காளர் ID போன்ற அடையாள ஆவணங்கள் சமர்ப்பிக்க வேண்டும். வெளிநாடு வாழ் இந்தியர்கள் அதாவது NRIகள் அது மட்டும் இல்லாமல் NRE குடியிருப்பு அல்லாத வெளி அல்லது NRO குடியிருப்பு அல்லாத சாதாரண கணக்குகள் போன்ற சிறப்பு வகையான கீழ் கணக்குகளை திறக்கலாம். இந்திய வங்கிகள் சேமிப்பு கணக்கு, நடப்பு கணக்குகள் மற்றும் நிலையான வைப்பு தொகை உள்ளிட்ட பல்வேறு வகையான கணக்குகளை வழங்குகின்றன. குறைந்தபட்ச இருப்பு தேவை மற்றும் வங்கி மற்றும் கணக்கு வகையை பொறுத்து மாறுபடும் மக்களே. ஆனால் பல வங்கிகள் இப்போது ஜீரோ பேலன்ஸ் கணக்குகளை வழங்குகின்றன. குறிப்பாக மாணவர்கள் மற்றும் குறைந்த வருமானம் கொண்ட நபர்களுக்கு கூடுதலாக பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா அதாவது PMJDY குடிமக்கள் குறிப்பாக கிராமப்புறங்களில் உள்ளவர்கள் குறைந்தபட்ச இருப்பு தேவை இல்லாமல் அடிப்படை சேமிப்பு கணக்குகளை திறக்க அனுமதிக்கிறது. இந்த ஒரு கணக்குகள் நிதி உள்ளடக்கத்தை ஊக்குவிக்கின்றன மக்களே மற்றும் டெபிட் கார்டுகள் மற்றும் அடிப்படை வங்கி சேவைகள் வழங்குகின்றன. இந்தியாவில் உள்ள வங்கிகள் கடுமையான பண மோசடி தடுப்பு சட்டங்களையும் பின்பற்றுகின்றன. மேலும் குறிப்பிட்ட வரம்புகளை மீறும் பரிவர்த்தனைகள் அதிகாரிகளுக்கு தெரிவிக்கப்படுகின்றன. பஞ்சாப் நேஷனல் வங்கியில் அதாவது PNB வங்கி உங்களுக்கு கணக்கு இருந்தால் இந்த ஒரு செய்தி உங்களுக்கு மிகவும் முக்கியமானதாகும் மக்களே. உண்மையில பஞ்சாப் நேஷனல் வங்கி மீண்டும் அத்தகைய வாடிக்கையாளர்கள் அல்லது கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக வெளியிடப்பட்டுள்ளது. அதாவது அவர்களின் கணக்கில் 2 ஆண்டுகளுக்கு மேலாக எந்த ஒரு பரிவர்த்தனையும் இல்லை மற்றும் இந்த ஒரு கணக்குகளில் இருப்பு பூஜ்ஜியமாக உள்ளது. அத்தகைய கணக்குகள் மூடப்படும் என்று செய்தியில் தெரிவிச்சிருக்கிறாங்க. அத்தகைய ஒரு சூழ்நிலையில் நீங்கள் 3 ஆண்டுகளாக உள்ள PNB வங்கி கணக்கில் எந்த ஒரு பரிவர்த்தனையும் செய்யவில்லை என்றால் இந்த ஒரு வேலை கூடிய விரைவில் செய்யுங்கள் மக்களே. இல்லை என்றால் உங்களுடைய வங்கி கணக்கு மூடப்பட்டுவிடும். பஞ்சாப் நேஷனல் வங்கி வெளியிட்டுள்ள அறிவிப்பில் முக்கியமான தகவல் 2 ஆண்டுகளுக்கு மேலாக வாடிக்கையாளர்கள் கணக்கில் எந்த ஒரு பரிவர்த்தனையும் இல்லை என்றால் கணக்குகள் செயலிழந்துவிடும். குறிப்பாக செய்தியில் இதை அழுத்தி குறிப்பிட்டிருக்கிறாங்க. உங்கள் கணக்கில் பரிவர்த்தனைகள் நடப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள். அது செயலிழக்காமல் இருக்க முன்பே அதாவது இதற்கு முன்பே வங்கி கணக்கில் இது குறித்து வாடிக்கையாளர்களுக்கு பல முறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. இருப்பினும் கூட இந்த ஒரு முறையால் வங்கியால் காலக்கெடு எதுவும் நிர்ணயிக்கப்படவில்லை மக்களே. இத்தகைய ஒரு சூழ்நிலையில் இந்த ஒரு கணக்குகளை தவறாக பயன்படுத்துவதை தடுக்கும் நடவடிக்கையாக அவற்றை மூட முடிவு செய்யப்பட்டுள்ளது. இது சம்பந்தமாக வங்கிகள் பல முறை வாடிக்கையாளர்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஆனால் இது இருந்த போதிலும் இன்னும் இது போன்ற பல கணக்குகளில் பரிவர்த்தனைகள் நடைபெறவில்லை. இதன் காரணமாக வங்கி மீண்டும் ஒரு முறை எச்சரிக்கை அனுப்பியுள்ளது. இந்த ஒரு தகவல் இணையதளம் மற்றும் சமூக ஊடகங்கள் மூலயமாக 1 மே 2024, 16 மே 2024, 24 மே 2024, 1 ஜூன் 2024 மற்றும் 30 ஜூன் 2024 ஆகிய தேதிகளில் பகிரப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் பஞ்சாப் நேஷனல் வங்கி எந்த ஒரு அறிவிப்பும் இன்றி இது போன்ற கணக்குகள் அனைத்தும் மூடப்படும் என்று ஏற்கனவே தெளிவுபடுத்தி இருக்கிறது. இருப்பினும் கூட எந்த வகையான கணக்குகள் மூடப்படாது அப்படின்றத பார்த்துடலாம். அதனால் எல்லா கணக்கும் மூடப்பட்டுரும் அப்படின்னு பயப்படவும் தேவையில்லை. டிமெட் கணக்குகளுடன் இணைக்கப்பட்டுள்ள கணக்குகள் மூடப்படாது. அதே நேரத்தில் 25 வயதுக்குட்பட்ட வாடிக்கையாளர்கள் கொண்ட மாணவர்கள் கணக்குகளும் சிறார்களின் கணக்குகளும் அது மட்டும் இல்லாமல் SSY, PMJJBY, PMSBY,
ஏபிஒய் போன்ற திட்டங்களுக்காக திறக்கப்பட்ட கணக்குகளும் இடைநிறுத்தப்படாது. வாடிக்கையாளர்கள் எச்சரிக்கையுடன் உங்களுடைய கணக்கு தொடர்பான எந்த வகையான தகவலையும் நீங்கள் விரும்பினால் அல்லது ஏதேனும் உதவிகள் பெற விரும்பினாலும் கூட உங்களுடைய வங்கி கிளையை நேரடியாக தொடர்பு கொண்டு தெரிந்து கொள்ளலாம் என்றும் சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பிஎன்பி இதன்படி கணக்குகள் வைத்திருப்பவர்கள் தங்களுடைய கணக்குகள் கேஒய்சி தொடர்பான தேவையான அனைத்து ஆவணங்களையும் சம்பந்தப்பட்ட கிளையில் சமர்ப்பிக்கும் வரை அத்தகைய கணக்குகளை மீண்டும் செயல்படுத்த முடியாது. அதாவது உங்களுடைய கணக்கை செயலில் வைக்க விரும்பினால் வங்கி கிளைக்கு சென்று உடனடியாக கேஒய்சி செய்து கொள்ளுங்கள் மக்களே. இது போன்ற மென்மேலும் தகவல்களை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.